ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், கௌரவ விரிவுரையாளர்கள் சில நாட்களாக ஊதிய உயர்வு கேட்டும் பணி வரன்முறை கேட்டும் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவா ஒரு சில அரசியல்வாதிகளும் ஓரிரு பத்திரிகையாளர்களும் பேசிட்டு இருக்காங்க. எந்த ஒரு முடிவுமே இதுவரை எட்டப்படவில்லை. அது ஏன்? அது போராடுவது என்பது நல்ல விஷயம். அதுவும் ஆசிரியர்கள் போராடுவது என்பது ரொம்ப நல்ல விஷயம். ஏற்கனவே கமெண்ட் உண்டு, ஆசிரியர்கள் வந்து ஊதிய உயர்வுக்காக தான் போராடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு மட்டும்தான் போராடுற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? எப்பயுமே அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லா துறையினரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், போராடுவது என்பது நல்ல விஷயம். அதில் வேற மாற்று கருத்து எனக்கு எப்பயுமே கிடையாது. யாராக இருந்தாலும், யார் போராடினாலும் சரி. இன்னொன்று, என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்கிறேன். ஆசிரியர்கள் அப்படின்றது, அதாவது எல்லா விஷயத்துக்கும் ஆசிரியர்கள் தான் போராடணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இப்போ இவர்களே கேட்குறாங்க, வருடம் டிஆர்பி வேணும்னு கூட இவங்க கேட்கலாம். இப்போ ஊதிய உயர்வு, அதுக்கப்புறம் பணி வரன்முறை அப்படின்னு கேட்கும் பொழுது வருடம் டிஆர்பி இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. அதுக்காகவும் கேட்டிருந்துருக்கலாம். அதே மாதிரி நியமனங்கள் நியாயமாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும் அப்படின்னும் கேட்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் முறைகேடு நடக்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடங்கள்லையும் நியமனங்கள் என்பது முறைகேடாக தான் நடக்குது. அப்போ நியாயமாக நடக்கணும்னு சொல்லி கூட இவங்க கேட்கலாம். அதுக்கு கூட போராட்டத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது, மாணவர்களுக்கு படித்துட்டு அவர்களிடம் படித்து விட்டு வெளியில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, நல்ல வேலைவாய்ப்பு இல்லை, நல்ல தரமான கல்வி இல்லை. அதுக்காக சேர்த்து கூட, வேலைவாய்ப்புக்காக சேர்த்து கூட போராடலாம் நான் நம்புகிறேன். உயர்கல்வியை முழுக்க புரோக்கர்கள் இன்னைக்கு ஆக்கிரமிக்கிறாங்க. புரோக்கர்கள் ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக இவங்க போராடலாம். நிறைய பேர் வந்து புரோக்கர்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க இன்னைக்கு. அப்போ அது இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்றதெல்லாம் ஒன்றிணைச்சு பார்த்தா கல்வி தரத்துக்காக போராடலாம்னு சொல்றீங்க. தரம், வேலைவாய்ப்பு, அப்படி இப்போ பிஹெச்டி தரம் சரியில்லை, அப்போ பிஹெச்டி தரம் உயர்த்துறதுக்காகவும் போராடணும். இந்த மாதிரிலாம் வந்து ஆசிரியர்கள் போராடணும்னு நான் நம்புகிறேன். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போராட்டத்துக்கு நான் இப்போ இதுக்காக போராடுறேன், எனக்காக நீங்கள் இதுக்காக நீங்களும் போராடணும்னு சொல்கிறதே தவறான விஷயம். இப்போ இல்லை, ஒரு போராளி எப்பயுமே இன்னொருத்தர் போராட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது. அதனால் தனிப்பட்ட கருத்தாக தான் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ ஆசிரியர்கள்னு சொல்லும் பொழுது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் சேர்த்து தான் வருவாங்க. அவங்களுக்கும் பெரிய ஊதியம் கிடையாது. அவங்கள விட்டுட்டு இவங்களுக்கு தனியாக ஊதியம் கொடுத்து இவங்க ஊதிய உயர்வு வந்து அங்கே ஊதியம் உயர்த்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். கல்லூரிகள் நிறையா அரசியல்வாதிகள் வைத்திருக்கக்கூடிய கல்லூரிகள் தான். அப்போ எல்லாருக்கும் சேர்த்து இவங்க கேட்டால், எல்லாருக்கும் சேர்த்து எல்லாரும் போகிறோம்னாலும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் கேட்கும் பொழுது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்குது எஜுகேஷனில். அப்படி இருக்கும் பொழுது உள்ளடக்கிய தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். சார், இந்த கோரிக்கைகளோடு சேர்த்து இன்னொரு கோரிக்கையும் இருக்கு. என்னன்னா, கௌரவ விரிவுரையாளர்களை நிரந்தர பணியில அமர்த்தணும்னு சொல்லி. அப்படி நிரந்தர பணி அவங்களுக்கு கொடுத்துட்டா யார் கல்லூரிகளில் வேலை செய்யுது? அதை யோசிக்கணும் இல்லைங்களா? இப்போ பெர்மனன்ட் பண்ணோம்னா பெர்மனன்ட் பண்ணிட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாத போய்டும் இல்லைங்களா? ஏன்னா பெர்மனண்ட்டாக இருந்தனாங்கன்னா வேலை செய்வாங்களான்னு தெரியாது. அதையும் பார்க்கணும். சார், கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியத்தில் 5000 கூடுதலாக உயர்த்தி கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையா? அது 5000 உயர்த்தி கொடுக்கறதா இருந்தால் யார் முடிவு எடுக்கணும்? அரசு முடிவு எடுக்கணும். அதை ஜீவோவை போடணும். அதில் கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, அப்புறம் மினிஸ்டர், இவங்கள தான் சம்மந்தப்பட்டிருக்கணும். இவங்கள வெளியில் கசிய விடுறாங்க. இதான் இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் பார்த்துருக்குறேன். இப்போ இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முந்தையே கையெழுத்து ஆகிடுச்சு, ஃபைல் இருக்குது, ஃபைல் கையெழுத்து ஆகிடுச்சு, வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும், இப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் ஆசிரியர்கள் வந்து படிக்காத பகிர்றாங்கன்னு நான் நிறைய தடவை சொல்கிறேன். படிப்பறிவு இல்லாத பகிர்றாங்கன்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாக நடக்கும். இன்னொரு விஷயமா சொல்கிறேன், கோர்ட்டில் வந்து இது நடக்குது, கோர்ட்டில் வந்து தீர்ப்பு ரெடியாக இருக்குது, நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும், இப்படிலாம் சொல்கிறாங்க. அது எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். அது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், இது இங்கே உள்ளுக்குள்ளே அரசுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். இது வெளியில் எப்படி தெரியும்? மினிஸ்டர் வந்து வெளில சொல்ல போகிறது கிடையாது, ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி வெளில சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவங்களே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்களே பகிர்ந்து கொள்வது. சார், இவர்களுக்கு ஊதியம் 50000 தரணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதாகவும் யூஜிசி சொன்னதாகவும் பத்திரிகையாளர்கள் கூட சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களே. ஒரு பத்திரிகையாளர் அதை பற்றி பேசினதான் நான் பார்த்துருந்தேன். யூஜிசி சொல்லிடுச்சு, உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது எதுவுமே உண்மை கிடையாது.
ஒன்று. இதை பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். ஒரு வீடியோ 2 வருஷத்துக்கு முந்தி போட்டது கூட நம்ம லாஸ்ட் டைம் லிங்க் கொடுத்துருந்தோம். கடைசி முறையாக அதை பற்றி பேசுகிறதும் நான் நம்புகிறேன். அடுத்தது இப்போ ஒரு பத்திரிகையாளரை குறித்து நான் பேசுகிறேன். இங்கே தராஷ் ஷாம் அவர்கள், அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுறதை நான் பார்த்துருக்குறேன். கல்வியை பற்றி பேசும்பொழுது, அது குறிப்பாக உயர்கல்வியை பற்றி பேசும்பொழுது, ஏன்னா அங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க, இந்த சர்ச் கமிட்டிலாம் இருந்திருக்கதா சொல்லுவார். ஆளுநர் அலுவலகத்தில் வேலை புரிந்ததா சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய தெளிவு நான் எந்த பத்திரிகையாளர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது. இல்லை மற்ற பேட்டிகளை நான் பார்க்கல, அதனால் எனக்கு தெரியல. இவருடைய பேட்டியை கூட நான் சில பேட்டியை தான் பார்த்துருக்குறேன். பட் பேசும்போது அது தெளிவாக இருந்திருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனை பற்றி நிறைய பேர் பேசுறதுக்கு யார் வரணும்னா அகாடமிஷியன்ஸ் வரணும். இங்கே கல்வியை பற்றி பேசுகிறோன்னா கல்வியாளர்கள் நிறைய பேர் வரணும். அவர் இருந்திருக்கிறாரு, அதுவும் சட்ட ஆலோசகராக இருந்திருக்கிறாரு, சட்டம் படித்தவர், அதனால் அவருக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியுது. பேட்டியை நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன், நிறைய பேட்டிகளை பார்த்துருக்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் வரணும். சில பேர் வந்து அந்த மாதிரிலாம் பேசுறதில்ல, சில பேர் வந்து எஜுகேஷனை பற்றி பேச முன் வரதில்லை. அப்படி பேசினா தப்பாக தான் பேசுகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி யூஜிசி சொல்லிடுச்சு, அப்புறம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி, இது எதுவும் உண்மை கிடையாது. இப்போது இங்கே சில லேபர் லாஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஊதியத்தை பற்றி பேசும்பொழுது லேபர் லாஸில் வருமா வராதான்லாம் வேறு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நான் நிறைய தடவை பேசிட்டேன். வருமா வராதான்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். லேபர் கமிஷனில் நான் போயிருக்கிறேன். லேபர் கமிஷனில் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்கே விவாதிக்க வேண்டும். படித்தவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பற்றி விவாதிக்க வேண்டும், தெரிஞ்சிக்க வேண்டும். இப்போ அவங்க பேசுகிறாங்க, அவங்க துணைக்கு வராங்க, அவங்க ஆதரவு தராங்கன்றதை விடவும் இங்கே அகாடமிஷியன்ஸ் இங்கே அதிகமாக வரணும், இவங்களுக்கு அதிகமாக தெரியணும். ஏன்னா இங்கே தான் அதிகமாக படிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. பிஹெச்டி வரையும் நான் நிறையா படிச்சுட்டேன், படித்து வேலை இல்லை, சம்பளம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சொல்கிறீங்க. படித்தவர்களுக்கு தான் நான் நிறைய தெரியணும்னு நான் சொல்கிறேன். சார், ஆனால் யூஜிசி ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும்னு விரும்புது இல்லையா? யூஜிசி ஒன்றும் நல்லவங்க கிடையாது இல்லையா? இங்கே இருக்கிறவங்க ஆசிரியருக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற நினைக்கிற அளவுக்குலாம் யாரும் நல்லவங்க கிடையாது. அப்போது இங்கே இருக்க, இப்போ நான் கூட ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் பல வருடங்களுக்கு முந்தையிலேருந்து, நிறைய முறை வச்சுருக்குன்னு வச்சுக்கிங்க. டைரக்டரேட் கூட எங்களுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். அதாவது எல்லா கல்லூரிகளும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் கவர்மெண்ட் காலேஜஸும் உள்ளடக்கிய, எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய, எல்லாத்தையும் விவாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்டும் மாற்றி எங்களுக்கு வேணும்னு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்போது நம்மளுடைய கோரிக்கையை இங்கே கேட்கறதுக்கு சரியான அமைப்புகள் இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்கணும். இல்லை வேறு மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை பற்றி பேசணும். இப்போது யூஜிசி சொல்லிச்சு, ஹைகோர்ட்டு சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். யாருமே யூஜிசி சொன்னதை தெளிவாக வெளியில் சொல்லலை. அதில் போட்டிருக்க ஒரு 4 லைன்ஸை வச்சு சொல்கிறீங்க. அதில் என்ன போட்டிருக்கன்றதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஹைகோர்ட் ஆர்டர் ஒரு தடவை பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பளம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இந்த நவம்பர் 8க்குள்ளே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன். டிசம்பர் ஆரம்பத்தில் கொடுக்கும்போது நவம்பர் சேலரியோட சேர்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னால் அந்த மாதத்துக்குள்ளே அந்த பழைய ஜியோவை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போவே நான் ஒன்று நினச்சேன், கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை அசிங்கப்படுத்தும் அப்படின்றது. அதாவது எதை அசிங்கப்படுத்தும்னா இப்போ ஜிஎல்ல அது கவர்மெண்ட் வந்து பதில் கொடுத்தாலே அது அசிங்கமாக தான் இருக்கும்னு நான் நம்பினேன். அசிங்கப்படுத்துறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பதில் கொடுத்தது, அதே சேலரி தான் கொடுக்கப்படும், அந்த ஜியோவை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது அதுக்கு விளக்கமாக கொடுத்துருந்தது. அதுதான் அசிங்கமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் சரியாக எடுக்கல, ஜிஎல்ன்றது வந்து முறையாக எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தது. இப்போது அமைச்சர் அவர்களும் வந்த பிறகு சொன்னது என்னன்னா, முறைகேடாக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றத ஹெச்ஓடிகிட்ட பணம் கொடுத்து, பிரின்சிபலில் பணம் கொடுத்து, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் பின்பற்றாமல் முறைகேடாக தான் வந்தாங்க அப்படின்றத இங்கே இந்த ஜியோ தெளிவாக சொல்லிடுச்சு. சார், ஆனால் கடந்த முறை ஜிஎல் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நியாயமாக தானே பண்ணாங்க, ஒழுங்காக தானே பண்ணாங்க? இல்லை, அதில் நோட்டிஃபிகேஷனில் சொன்னது எதுவுமே பின்பற்றல ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் கமிட்டி அதாவது இன்டர்வியூ வச்சே ஒழுங்காக எடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிஜியில் மார்க் எடுத்தவங்களே எடுத்தாங்க. பிஜியில் யார் மார்க் எடுத்திருப்பா? ஒன்றுமே படிக்க தெரியாதவங்க நிறைய இந்த அட்டானமஸ் காலேஜஸில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்தவங்க தான் மார்க் அதிகமாக எடுப்பாங்க, அதிகமாக போடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வந்தாங்க. அப்போது படிக்க தெரிஞ்சவங்கெல்லாம் போடல. பிஜியில் மார்க் போட்டுறது, பிஜி மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அது எப்படி சரியாக இருக்குன்னு சொல்ல முடியும்? செலெக்ஷன் கமிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் கமிட்டியே தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன்.
அப்போ நேர்மையானவர்களை கொண்டு எடுத்துருக்கணும். அப்படியே எடுக்கல. அப்படி எடுக்கலன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்படி நீங்கள் முறையாக வரலன்றதை அவங்க சொல்கிறாங்க. சார், இவ்வளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு துறையில் ஏன் ஆக்கப்பூர்வமாக எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை? ஒரு தெளிவின்மையும் இருந்துக்கிட்டே இருக்கு. அது படித்தவர்கள் இருந்திருக்க வேண்டிய துறை இது. இங்கே பார்த்தீங்கன்னா புரோக்கர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. புரோக்கர்கள் பின்னாடி தான் இவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர இப்போ அடுத்த தலைமுறையினருக்கு பாடம் நடத்துறதுக்கு புரோக்கர்ஸ் தேவையே கிடையாது. அப்போ இங்கே புரோக்கர்கள் பேச்சு தான் பின்னாடி கேட்கறது நிறைய பேர் இருக்காங்களே தவிர புரோக்கர் பின்னாடி தான் போகிறாங்களே தவிர இப்போ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதை கவனித்து களை எடுக்கணும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு தடவை கூட நாங்களும் பார்வை கொடுக்கும்போது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது புரோக்கர்ஸ்லாம் இங்கே வந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி புரோக்கர்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். புரோக்கர்ஸை ஹையர் எஜுகேஷன்லேருந்து எலிமினேட் பண்ணால் தான் சரியாகும்னு நான் நம்புகிறேன். சார், இந்த துறையிலேருந்து புரோக்கர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? இல்லை, முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருந்தால் தான் உயர்கல்வித்துறை, அது உயர்கல்வின்றது கிடைக்கும். இல்லாட்டி பிரயோஜனம் கிடையாது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.